ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நானும் நிறையா லாங் வீடியோ எடுக்கிறேன், எதையுமே அப்லோட் பண்ண முடிய மாட்டேங்குது. இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ எடுக்கிறேன், ஆனால் இன்றைக்கி எடுக்கிறேன்னா அது 1 வாரம் 2 வாரம் கழிச்சு தான் அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணவே முடியுது. மறந்துடுறேன். ஸ்டோரேஜ் ஃபுல்லாக தான் நம்ம வீடியோ எடுத்துருக்கோமா அது இன்னும் அப்லோட் பண்ணலையான்னு அதுக்கப்புறம் தான் பார்த்து அதை அப்லோட் பண்ணுவேன். இதை என்னைக்கு அப்லோட் பண்ண போகிறேனே தெரியல. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் எல்லோரும் எங்கள் மாமியாரை பார்க்கறதுக்கு வராங்க. எங்கள் மாமியாருக்கு உடம்பு சரியில்லையா, அதனால் எல்லோரும் பார்க்க வராங்க. ரொம்ப நாளாக கிளம்பிகிட்டே இருந்தாங்க. ஒருத்தவங்க கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருந்தாலும் வர முடியல. இன்றைக்கி தான் வராங்க. 1 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் எங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் எங்கள் வீட்டுக்கு வந்து. அதுக்கு முன்னெல்லாம் அடிக்கடி எதுக்காவது எங்கள் வீட்டுக்காரங்க வெளியில் போயிட்டாங்கன்னா அப்போ துணைக்கு வந்து என் தங்கச்சிங்க இருப்பாங்க. அதேமாரி அடிக்கடி வர மாரி வாய்ப்பு இருக்கும். இப்போலாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. 11 மணிக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 11 மணிக்கு தான் அங்கேயும் கிளம்புறாங்க போல். நான் கரெக்டாக 11 மணிக்கு தான் நான் வீடியோவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நான் சமைக்கவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அவங்க கரெக்டாக வந்ததுக்கப்புறம் அவங்க இங்கே வர்றதுக்குள்ளே நான் சமைச்சு முடிச்சிடணும். காலையிலே வீட்டில் உள்ள கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்ததுங்க, அதெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டேன். இப்போ தான் லோகித்தும் அவங்க அப்பாவும் சாப்பிட்டுட்டு அங்கே போயிருக்காங்க. நேராக அவங்கள போய் பார்த்துட்டு அப்புறம் தான் இங்கே வருவாங்க. அதுக்குள்ளே நான் சமையலில் முடிச்சிடுறேன்னு சொல்லிட்டு காலையிலே வாங்கி வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ மீன் தாங்க வறுத்துட்ருக்கேன். எனக்கு மீன் வறுக்கவே தெரியாது. இதுக்கு முன்னாடி ஒரு டைம் எங்கள் வீட்டில் எதுக்கோ வந்திருந்தாங்க. அப்போ வந்து எங்கள் மாமியார் தான் வறுத்தாங்க. என்ன வறுக்க சொன்னாங்க. எனக்கு மீன் வறுக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வறுத்து கொடுங்கன்னு சொன்னால் அவங்களுக்கும் வறுக்க தெரியல. மீன் பார்த்தீங்கன்னா வறுத்த மீன் மாதிரி இல்லை, மீன் புட்டு மாரி ஆயிடுச்சு. சரி இப்பயாவது கொஞ்சம் கரெக்டாக வறுத்து வைப்போன்னு பார்த்தா இப்பயுமே வர மாட்டேங்குது. எப்படி வர போகிறதுன்னு தெரியல. வரவங்க எல்லாம் இல்லை கிண்டல் பண்ண போகிறாங்களான்னு தெரில. பார்க்க மீன் எப்படி வருதுன்னு. அது வெந்துருச்சானே எனக்கு சாப்பிட்டு பார்த்தா தாங்க தெரியுது. நான் என்ன பண்ணுறது, எல்லாம் முன்னாடியே கற்றுந்துருக்குறோம். அப்போ எங்கள் அம்மா கற்றுக்குன்னு சொன்னப்பெல்லாம் நான் கற்றுக்க முடியாது, நீங்களே சமைச்சு போட்டுன்னு எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. இங்கே வந்து எல்லாமே கற்றுக்குறேன். இதுக்கு முன்னாலாம் எங்கள் வீட்டிலேருந்து வந்தாங்கன்னா ஏதாவது நான்வெஜ் இதேமாரி எடுத்து வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்க, எங்கள் அம்மா வந்து தான் சமைப்பாங்க. எனக்கு அப்போல்லாம் சுத்தமாக அந்த சிக்கன்லாம் செய்யவே தெரியாது. வாங்கிட்டு வந்து வச்சிருவேன். அம்மா நான் வெங்காயத்தக்காயெல்லாம் உனக்கு நான் அரிஞ்சு வச்சுற காய்கறிலாம் நீ வந்து குழம்பு வச்சிருமான்னு நான் ஃபோன் பண்ணி எங்கள் அம்மாட்ட சொல்லிடுவேன். எப்பயுமே எங்கள் அம்மா வந்து தான் சமைப்பாங்களே. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் போக போக நானே கொஞ்சம் கொஞ்சம் செய்ய கற்றுக்கிட்டு இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு சிக்கன் செய்ய தெரியும். அவ்வளோதான், டேஸ்ட்டாலாம் செய்ய தெரியாது, ஓரளவுக்கு செய்கிறேன். இன்னும் மீன் வறுக்கிறது இன்னும் கொஞ்சம் ட்ரெயின் ஆகணும். அதுக்கு தான் அப்பப்போ வாங்கிட்டு வந்து வறுத்து பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு செகண்ட் டைம் தான் நான் இப்போ வறுக்கிறேனே. இது எப்படி வரப்போகுதுன்றது தான் எனக்கு பெரிய கவலையாக இருக்குது. இப்போ லோகித்தோட ஃப்ரெண்டெல்லாம் வராங்க. மகினி வந்துட்டா கையால் பிடிக்க முடியாத ஆளை. மகினின்னு பின்னாடியே நிற்பான். என்ன செய்யலான்னு பார்ப்போம். அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணி பார்த்துட்டே இருங்க. நம்ம இப்போ சமையலை முடிச்சுட்டு பார்க்கலாம். அவங்க வர்றதுக்குள்ளே வேலையை முடிச்சணும்னு நினச்சேன். அதேமாரியே முடிஞ்சிருச்சு. சமைச்சு முடிச்சாச்சு. வந்தாச்சு எல்லோரும். இப்போ அங்கே அத்தையை பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு எல்லோரும் இங்கே வந்துடுவாங்க. லோகித் ஃபோன் பண்ணி நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் வந்துட்டாங்கம்மா அப்படின்னு சொல்கிறான். வரத்துக்கு முன்னாடி ஒரு தடவை கால் பண்ணி சொந்தக்காரங்க எங்கே இருக்காங்க எங்கே வராங்கன்னு கேட்டான். இப்போ வந்துட்டாங்கம்மான்னு அப்புறம் ஃபோன் பண்ணி சொன்னான். இப்போ அங்கே பார்த்துட்டு அப்புறம் இங்கே தான் வருவாங்க. நம்ம அதுக்குள்ளே வேலையை முடிச்சாச்சுங்க. இல்லைன்னா இன்னும் ரெஸ்ட்டே இல்லாமல் ஓடிட்டே இருக்கிற மாரியே இருக்கும். ஒரு வழியாக சிம்பிளாக வேலையை முடிச்சிட்டோம். இப்போ அவங்க வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வந்தாங்கன்னா பார்க்கலாம். யார்ரா அதே ஓமகினியா? ஆஹா, அது ஸ்கூல் போகுது. நீ இன்னும் ஸ்கூலே போகல. செருப்புலாம் போட்டு விட்ருக்கான் மகினிக்கு. மல்லாட்டை எடுத்துகிட்டு வந்துடுவேன் எங்கள் மம்மி. எங்க கிளம்புறீங்க? ஐயடா மேல சிந்தே என்னதான் எடுத்துட்டு போற? சிந்தே சீர்காழி வந்துட்டா எடுத்துட்டு போறதுக்கு கட்டப்பை எடுத்துட்டு. இப்போ நீ என்ன எடுத்துட்டு போற? சேர்ந்த கடையால எல்லாம் கார் வந்து வசதியாக போயிடுச்சு. ஆட்டையை போட்டு வைக்கிறது. எங்கள் வீட்டையும் தூக்கி வச்சுக்கான். கார் மேலே கட்டி தீட்டு போ. ஐயோ என்ன பண்றக்கா? மூஞ்ச பேரு இப்படிதான் பிப்பாங்களா? அது வெயில்ல காஞ்சிருச்சு. இருக்கா யாரு பாத்துக்கிறனே. அந்த ரோஸ் மொக்கையும் பறிச்சிக்கிங்கக்கா, நாளைக்கு பூத்துறோம். ஃபேண்டா கலரு உனக்கு பிடிக்குமே. நாங்கள் பூலாம் வச்சுட்டு போக மாட்டோம். பார்த்துக்கணுமா 2 வருஷம்? சரி பார்த்துக்குறோம்.
இதெல்லாம் ஜாலியாக இருக்குது. லோகித்துக்கு மகினி வந்ததும், மகினி லீவ் விட்டதும் நாங்கள் அங்கே வந்துடுவோம். ஐயோ பால் அடுப்பில் போட்டு போய் பார்த்துட்டு வரோம். இதெல்லாம் சக்கரவள்ளி கிழங்கு இல்லையா, இது பேர் வந்து வேற ஒன்று சொல்கிறாங்க. சக்கரவள்ளி தான் சக்கரவள்ளி கிழங்கா, சின்ன சின்னதாக இருக்குமா. இங்கே பாருங்க, இது எங்கள் வீட்டு கொள்ளையில் வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்தில் போட்டு விளைஞ்சிருந்துச்சு. அதில் எங்கள் அம்மா போகிறக்குள்ள எடுத்து வந்தாங்க. இங்கே பாருங்க, படி 50 ரூபான்னு மலாட்டை வைக்கிறோம். யாருக்கு வேணுமோ கமெண்டில் கேளுங்க, அட்ரஸ் சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராமில் அட்ரஸ் சொல்லுங்கள், டிஎம் பண்ணுங்க. எனக்கு ஒரு படி 50 ரூபா, ஒரே 2 பேர். நிறைய கடைக்கு இவ்வளோ தான் நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன். யாருக்கு அதுக்கு கொடுக்குறத கடையை எடுத்து ரெடி பண்ணிடுவோம். ஒரு தவறாக போட்டு யார்ட்டே கொடுத்துருவோம். இது சக்கரவள்ளி கிழங்கு. இது பார்த்தீங்கன்னா பைத்தங்காய். எல்லாத்தையும் எங்கள் அம்மா பச்சை பச்சையாகவே தந்துடுறாங்க. யோசிச்சு எடுத்துகிட்டு வந்தால் வேலையே இல்லாமல் சாப்பிட்டுட்டு வேலையை முடிச்சு தூங்கிடுவேன். பைத்தங்காய் இதெல்லாம் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். நல்லாயிருக்கு எல்லாமே. பாருங்க, நெல்லை வளர்த்தியாக இருக்குது. பீன்ஸு மாதிரி இருக்குது. பீன்ஸு மாரி தான் இருக்கும். சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் வேவிச்சு சாப்பிட்டோன்னா, எல்லாம் வேவிச்சு சாப்பிட்றது தான் எல்லாமே நல்லது உடம்புக்கு. இதெல்லாம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு பார்ப்போம். எல்லோரும் வந்துட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு. நாங்கள் வந்து நாளைக்கு திருச்சி போகிறோம். எதுக்கு போகிறோம்னா, என்னோடய சிஸ்டருக்கு இன்டர்வியூ இருக்குது ஒரு ஹாஸ்பிட்டலில். அதுக்காக போகிறோம். அதுக்காக எங்கள் சிஸ்டர் மட்டும் இருக்காங்க. என் தங்கச்சி சிஸ்டர்னா அக்கா நினச்சிட்டு. இப்போ இதை வந்து நாங்கள் எடுத்து வச்சுட்டு அப்புறமா பார்க்குறோம்.